Hi friends, welcome to SRIS Academy. Previous year questions இருக்க general studies வந்து ஒரு ஒன்லைனர் மாதிரி குயிக் ரிவிஷனாக பார்த்துட்டு இருக்கோம். 2019 group 4ல கேட்ட general studies கொஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செவ்வாய் 2 துணைக்கோள்கள், வியாழன் 63 துணைக்கோள்கள், சனி 60 துணைக்கோள்கள், யுரேனஸ் 27 துணைக்கோள்கள். மது அருந்தி வாகனம் ஓட்டுவதை கண்டுபிடிக்கும் சுவாச பகுப்பாய்வு சோதனையில் பயன்படும் சேர்மம் K2Cr2O7. 100% சூரிய ஆற்றலை பயன்படுத்தி உலகின் முதல் மெட்ரோவாக உருவாக முயற்சி செய்யும் ரயில் நிறுவனம் டெல்லி மெட்ரோ ரயில் நிறுவனம். G20 கண்காணிப்பு குறிப்பின்படி 2020ஆம் ஆண்டு இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி டேஷ் ஆக இருக்கும் 7.5%. 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. சிறு பிளவு ஆண்டு. நூர் காம்ப்ளெக்ஸ் எந்த பாலைவனத்தில் அமைந்துள்ளது? சஹாரா பாலைவனம். பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானது? 2019ஆம் ஆண்டின் உலக சுற்றுச்சூழல் தின கொண்டாட்டம் சீனாவில் நடைபெற்றது. அதன் மைய கருத்து காற்று மாசு. 1, 2 ஆகியவை சரி. ஜன்தன் திட்டத்தின் குறிக்கோள் அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார முன்னேற்றம். பிரான்சில் உள்ள கட்சி முறை பல கட்சி முறை. மத்திய அரசால் தொடங்கப்பட்டுள்ள நீர் பாதுகாப்பு பரப்புரை எது? ஜல் சக்தி அபியான். மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள பெரிய துறைமுகம் கண்ட்லா. கீழ்நிலை உயிரிகளில் சில சமயங்களில் முதிர்ந்த உயிரிகள் இன செல்களை உருவாக்காமல் அவ்வுயிரிகளே இன செல்கள் போன்று செயல்பட்டு ஒன்றிணைந்து புதிய உயிரிகளை தோற்றுவிக்கும் செயல் முழு சேர்க்கை. டெல்லி 2ஆம் பகதூர் ஷா, மத்திய இந்தியா ராணி லக்ஷ்மிபாய், லக்னோ பேகம் ஹஸ்ரத் மஹால், கான்பூர் தாந்தியாதோப். முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நடுவண் விழிப்புணர்வு ஆணையத்தின் ஆணையர் யார்? நீட்டூர் சீனிவாச ராவ். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் டேஷ் என அழைக்கப்படுகிறது. நுகர்வோரின் மகாசாசனம். குடியரசுத் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் நாடாளுமன்ற மேல்சபை உறுப்பினர்கள் டேஷ் முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். மறைமுக தேர்தல் முறை. பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானது? ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஆளுநரின் பதவிக்காலம் முடிவடைந்த போதிலும் கூட பின்னர் வருபவர் பதவியேற்கும் வரை பதவியில் தொடர்கிறார். 1, 2 ஆகிய இரண்டுமே சரி. காரங்கள் பற்றிய சரியான கூற்று. காரங்கள் நீரில் கரைந்து ஹைட்ராக்சைடு அயனிகளை தரும் சேர்மங்கள் காரங்கள் எனப்படுகின்றன. துத்தநாகம் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளியிட்டு சோடியம் ஜிங்கேட்டை தருகிறது. சமத்துவ உரிமை விதிகள் 14 முதல் 18 வரை. சுதந்திர உரிமை விதிகள் 19 முதல் 22 வரை. அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை விதி 32. சமய சுதந்திர உரிமை விதிகள் 25 முதல் 28 வரை. பிரிட்டிஷ் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை எந்த ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டது? 1921. பனகல் அமைச்சரவையால் உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? 1924. தேம்பாவணி கிறிஸ்துவ சமயம், சீரா புராணம் இஸ்லாம் சமயம், பகவத்கீதை
இந்து சமயம். திரிபீடகம் புத்த சமயம். ஆர்.டி. பானர்ஜி என்பவரால் 1922 கண்டறியப்பட்ட நகரம் மொஹஞ்சதாரோ. முகலாயர் காலத்தில் நவீன நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் ஷெர்ஷா. 2017-18 தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் GSDP எவ்வளவு? $2200. உத்கல் சமவெளி டேஷ் மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஒடிசா. 0 டிகிரி தீர்க்க ரேகையும் 0 டிகிரி அட்ச ரேகையும் காணப்படுவது தென் அட்லாண்டிக் மற்றும் மேற்கு ஆப்பிரிக்கா. பன்றி காய்ச்சலை உருவாக்கும் வைரஸ் H1N1 வைரஸ். ஆண்ட்ரோஜன் இணைவு புரதத்தை உற்பத்தி செய்பவை செர்டோலி செல்கள். கூற்று: இரத்த மாதிரிகள் எடுக்க தமனிகளை விட சிரைகளை சிறந்தவை. காரணம், சிரைகளில் இரத்த அழுத்தம் குறைவாக இருக்கும். A மற்றும் R இரண்டும் சரி, மேலும் R என்பது Aவிற்கு சரியான விளக்கம். பின்வரும் ஒருவித்திலை தாவரங்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? 5 அங்க மலர் காணப்படுகிறது. ஒருவித்திலை தாவரங்கள் பற்றிய சரியான கூற்றுகள்: விதை ஒரு வித்திலையை கொண்டது, இலைகளில் இணைப்போக்கு நரம்பமைவு காணப்படுகிறது, சல்லிவேர் தொகுப்பு காணப்படுகிறது. மைட்டாசிஸ் பற்றிய கூற்றுகள் சரியானவை. உடல் செல்களில் மட்டும் நடைபெறுகிறது. 2n குரோமோசோம்கள் நிலைநிறுத்தப்படுகிறது. இரு இருமய செல்கள் தோன்றுகின்றன. Na2CO3 கடின நீரை மென்னீராக மாற்ற பயன்படுகிறது. CaSO4 1/2H2O முறிந்த எலும்புகளை ஒட்ட வைக்க பயன்படுகிறது. முதல் மின்கலத்தை உருவாக்கியவர் அலெக்சாண்ட்ரோ வோல்டா. மேக்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே தனியாக வேற வீடியோவை பார்க்கலாம். சுத்தமான குடிநீர் பெறுதல் என்பது நமது அடிப்படை உரிமை. இது இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவில் அடங்கியுள்ளது? பிரிவு 21. ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படும் இடம் சென்னை. இந்திய கல்வி முறை அடிப்படையில் டேஷ் நிலைகளை கொண்டுள்ளது? 6. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக காமராஜர் பதவி வகித்தது 9 வருடங்கள். GST இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தது 1 ஜூலை 2017. சடுதி மாற்ற கோதுமை வகை சார்பதி சொனோரா. சிந்து சமவெளி பற்றிய சரியான கூற்றுகள்: சிந்து சமவெளி மக்கள் சுட்ட செங்கற்களை பயன்படுத்தினர். சுமார் 4700 ஆண்டுகளுக்கு முன்பு இந்நாகரிகம் வளர்ந்தது. ஹரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு புதையுண்ட நகரம் என்பது பொருள். மத்திய அரசால் விதிக்கப்படும் வசூலிக்கப்படும் மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சரத்து எண் யாது? சரத்து 269. காடுகளை பாதுகாத்து வளர்த்தப்படும் ஒரு குக் கிராமம் பாரிபடா மகாராஷ்டிரா குஜராத் எல்லையில் அமைந்துள்ளது. 1 மற்றும் 2 சரியானது. இந்திய அளவில் சென்னை நகரம் மெட்ரோ ரயில் சேவை கொண்ட டேஷ் நகரமாகும். 6வது. எப்பொழுது ஸ்வச் பாரத் அபியான் பிரதம மந்திரியால் அறிவிக்கப்பட்டது? 15 ஆகஸ்ட் 2014. 1951ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் இந்திய பொதுத் தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகள் எத்தனை? 54. இந்தியாவின் மத்திய தீர்க்க ரேகை டேஷ் வழியாக செல்கிறது? மிர்சாப்பூர். பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் இந்திய திருநங்கை யார்? நர்த்தகி நடராஜ். 1857இல் குடியானவர்கள் அதிகமாக செலுத்த வேண்டியிருந்த வரி நிலவரி. பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் திலகர். நவீன இந்தியாவின் விடிவெள்ளி ராஜாராம் மோகன் ராய். இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. நியூ இந்தியா அன்னி பெசன்ட். சூரிய ஒளி மூலம் மின்சாரம்
ராமகிருஷ்ண மடம். டேஷ் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது. சந்தானம் ஊழல் தடுப்பு குழு. இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். நகர்பாலிகா சட்டம் சார்ந்த சட்ட திருத்தம் டேஷ் ஆகும். 74வது சட்ட திருத்தம். கீழ்கண்டவற்றுள் எந்த யூனியன் பிரதேசம் தனக்கென்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் கொண்டது? புதுச்சேரி. மக்களவையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை யாது? 543. மென்டிபதர் ரயில் நிலையம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? மேகாலயா. முதல் மொழிவாரி மாநிலம் எது? ஆந்திரா. சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தின் கூரைக்கு பொற்கூரை வேந்தவர் யார்? முதலாம் பராந்தகன். மதுரை கொண்டான் என்று புகழப்பட்டவர் யார்? முதலாம் பராந்தகன். சிம்ம விஷ்ணுவின் மகன் யார்? முதலாம் மகேந்திரவர்மன். மேற்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் ஜபல்பூர். சரியாக பொருத்தப்பட்டுள்ளது பிரம்மபுத்திரா மானசரோவர் ஏரி. புரோகேரியாட் செல்கள் பற்றிய கூற்றுகளில் சரியானது. தெளிவான உட்கரு கிடையாது. மைட்டாசிஸ் மற்றும் மியாசிஸ் செல் பிரிதல் நடைபெறுகிறது. சுவாச வீதம் = வெளியிடப்படும் CO2 அளவு / பயன்படுத்தப்படும் O2 அளவு. ஒரு மின் வேதிக்கலனில் எதிர்மின் வாயில் நிகழும் வினை ஆக்சிஜன் ஒடுக்கம். பொதுவாக பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லிக்கு எடுத்துக்காட்டு டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். லெட், பிளம்பம், ஆன்டிமனி, ஸ்டிபியம், டின், ஸ்டேனம், பொட்டாசியம், கேலியம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.